பாலிய கால பரவசம். இப்போ ஐயா நல்ல தான் பட்ட பரவசத்தையும் அந்த காவலர் பட்ட பாடையும் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நான் எதை சொல்வது உங்களிடம் என்ற ஒரு தவிப்பு எனக்கும் இருக்கிறது. இந்த பால்ய காலம்னா பொதுவாக இந்த கோடை விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு தேர்வு விடுமுறைகளில் நாம் உறவினர் வீடுகளுக்கு செல்வது வழக்கம். பார்த்தீங்கன்னா பெரியம்மா சித்தி வீட்டுக்கு போவோம். எனக்கு பெரியம்மா வீடு அந்த நம்மாழ்வார், திராவிட ஆழ்வார்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் வீட்டில் இருக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய அந்த ஆழ்வார் திருநகரி தான் எங்கள் பெரியம்மா வீடு. எங்கள் அப்பாவும் சொல்வதுண்டு, அவரும் அவருடைய பள்ளி காலங்களில் அவருடைய பெரியம்மா வீட்டுக்கு பிரியமாக செல்வது உண்டாம். இப்படி போகிற நேரங்களில் எனக்கு ஒரு அண்ணன் சேது என்ற ராமகிருஷ்ணன், அவருடைய பெயர் ராமகிருஷ்ணன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு 6வது 7வது 8வது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த காலகட்டம். அப்போ என்னன்னா, திருக்கோளூர் அப்படிங்கிற அந்த ஊரின் பக்கத்து ஊரில் ஒரு திரையரங்கம். அது டூரிங் டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்கைகள்லாம் இருக்காது. இந்த 60 பைசா 70 பைசா டிக்கெட்டு, 1.25 ரூபா கொடுத்தா அந்த மூங்கில் கம்புகளை வைத்து இருக்கை மாதிரி தயார் பண்ணியிருப்பாங்க. அது சோஃபா, நம்ம ஊர் ரத்னா தேட்டரு, பார்வை தேட்டரில் சோஃபா டிக்கெட்னு சொல்லுவோம்ல, அதற்கு இணையான ஒரு அமைப்பு அந்த கிராமத்தில். அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். அதற்கு முன்னாடி இந்த சேது அண்ணன் யார் அப்படின்னா, ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலேயே தன்னுடைய படிப்பை முற்று பெற செய்தவர். இடைநிற்றல்னு சொல்லுவாங்க இந்த கல்வியாளர்கள். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த வாழை இருக்குல்ல, வாழை தாறு சுமக்கிறது தான் அந்த பகுதி மக்களின் ஒரு பிரதான தொழில். நீங்கள் கூட அந்த சமீபத்தில் வெளிவந்த அந்த வாழை திரைப்படத்தில் அந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அந்த வழிகளே வேதனையை அழகாக காட்டியிருப்பார். எங்கள் அண்ணனும் அந்த தொழில தான் செஞ்சார். எனக்கு அங்கே 5 அண்ணன், ஒரு தம்பி. இதில் இந்த சேது அண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, காலையில் அவர் கிளம்பி போகிற அழகே தனியாக இருக்கும். அந்த வாழை சுமக்க போவதுக்குன்னு ஒரு சட்டை வச்சுருப்பார். அது என்னமோ ஒரு பெரிய படுகொலையை செஞ்சுட்டு வந்த மாதிரி அதில் கரை இருக்கும் பாருங்க, ரத்தக்கரை மாதிரி. அங்கங்கே ஒரு பெரிய நீளமான ஒரு அரிவாள், அந்த நுனிப்பகுதி மட்டும் கொஞ்சம் ஒரு வளைஞ்சிருக்கும். அந்த வாழை தாரை அறுக்கிறதுக்கு டக்குன்னு கையில் விழும். இவர் காலையில் போகிறது எனக்கு தெரியும். போகும்போது சொல்லிட்டு போவார், நான் அப்பவும் உறங்கி கொண்டு இருப்பேன். இங்கே பாரு, நான் சாயந்தரம் வந்துடுவேன். வந்தோடனே இன்னைக்கு சிறுவைகுண்டம் ஜவஹர் தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறோம் பாரு. அல்லது அந்த திருக்கோளூரில் இருக்கக்கூடிய டூரிங் தேட்டர் ராம்குமார்னு, இப்போ தேட்டர் இருந்த தடயம் கூட இருக்காது. நான் சொல்லக்கூடியது 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். மாலை பொழுதில் அதே ரத்தக்கரை வடிந்த சட்டையோட அவசர அவசரமாக என்ன அந்த ஒரு கால்வாய் ஓடும், அதுக்கு கூட்டு போய் அதில் குளிக்க வச்சு வேக வேகமாக அந்த குட்டிக்குரா பவுடரை எடுத்து முகம் பூரா பூசிக்கிட்டு 2 பேரும் அந்த விருட்டுன்னு விரசலாக நடப்பார். அந்த வேகமாக நடந்து போனோம். ஏன்னா அவர் தான் முன்னாடி, நீ வந்துக்கிட்டு நான் முன்னாடி போய் டிக்கெட் எடுத்துடுறேன்றாரு. ஓடி போய் அந்த கவுண்டரும் அப்போ அப்படித்தான், இந்த மர சாதிக்கா பலகைன்னு ஐயா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ரேடியோ செஞ்ச சாதிக்கா பலகையை தான் வச்சு அந்த கவுண்டர்லாம் செஞ்சுருப்பாங்க. உள்ளே போய் அந்த படத்தை பார்த்துட்டு வருவோம். அந்த கால நினைவுகள் அவர் கோவிலுக்கு கூப்பிட்டு போனாலும் அந்த அண்ணன் தான் கூப்பிட்டு போவார். எனக்கு என்ன அப்படின்னா, அண்ணன் எப்போ வருவார், இன்னும் பரோட்டா சாப்பிடணும், அந்த கிழக்க போய் சாப்பிடணுமாங்க. கிழக்க தான் ஊர் இருக்கும், அங்கே தான் கடைகள் இருக்கும். அந்த கிழக்க போய் சாப்பிட்றதுக்கு அவர் கூப்பிட்டு போவார். அவரோடு அந்த நடந்து போன நினைவுகள். அப்போ எந்த வாகனமும் கிடையாது, வேகமாக நடந்து போனது. அவர் வேகமாக நடப்பார், நானும் பின்னாடி வேகமாக நடந்து போவேன். எனக்கு அவர் ஏதோ சம்பாதிக்கிறாரு, அண்ணன் சாயந்தரம் வரணும்னு ஒரு எதிர்பார்ப்போடே காத்திருப்பேன். வாசல்லே எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பேன் அவர் வரணும்னு. ஆனால் பாருங்க, தென்காசியில் அந்த பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸுங்கிற தேட்டரில் போய் என்னுடைய நண்பர் ஒருவர் கூட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு திரைப்படத்தை நான் திரையரங்கில் காண்கிறேன். இந்த படத்தை தான் பார்க்க ஒரு அலுவலக விடுமுறை நாள், அன்னைக்கு ஒரு வேலை இருக்குன்னு போயிருந்தோம். அப்போ மத்தியானம் நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கூட்டு போகிறாரு. அந்த படத்தின் ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும்போது நான் என் சேது அண்ணன் பட்ட வேதனையை நினைந்து கண்ணீர் விட்டு அழுதேன். அன்றைய பால்ய பருவ அந்த பரவசங்கள் எல்லாம் எனக்கு வலியாக மாறின. அவர் இவ்வளவு சுமந்து இந்த மாதிரி வரப்புல வலிக்கு விழுந்து குறுக்கில் அடிபட்டு காலில் அடிபட்டு இவரு வாங்கிட்டு அந்த பரோட்டாவை தான் நம்ம ருசிச்சு சாப்பிட்ருக்கோமா, இந்த வலிகள்லாம் எனக்கு தெரியல. இவர் கூட தான் அந்த படம் பார்க்குற ஆர்வம் மேலிட நம்ம உடன் பயணித்திருக்கிறோமா அப்படிங்கிறத நினைக்கும் போது அந்த பரவசம் இன்று வேறொரு மனநிலையை தந்தாலும் கூட என் அண்ணன் உழைப்பாளி என்கின்ற அந்த பரவசம் அப்போதும் இருந்து கொண்டுதான் இருந்தது. இதை முகநூலில் பதிவு செய்திருந்தேன். அந்த படத்தை பார்த்துவிட்டு முதலாக ஐயா வண்ணதாசன் அவர்கள் சேது அண்ணனே சிவன் அணிந்தன் என்று ஒரு பின்னூட்டத்தை வழங்கி கொடுத்தார்கள். அதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு பின்னர் தான்
வண்ணதாசன் ஐயா நான் முகநூலில் எழுதக்கூடிய விஷயங்களை எல்லாம் உற்று நோக்குகிறார். எனக்கு சில பதிவுகளுக்கு அவர் பின்னூட்டமும் தருகிறார் என்ற தகவலையும் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். பால்யகால நினைவுகள் பரவசங்களை தந்து கொண்டே இருக்கும். இன்னும் நாம் பால்யகால நினைவுகளில் இருந்து கொண்டே இருக்கும் வரை அந்த பரவசம் நம்மில் நிலைத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை தந்த பெருமை மிகு ஐயா தமிழ்ச்செம்மல் அவர்களுக்கு நம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஒரு வாழ்வாக வாழ வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.